ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை இப்போ வாங்கலாமா இல்லையா அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேங்க்கை பற்றி அனலைஸ் பண்ணி முன்னையே ஒரு வீடியோ பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்கலான்னா மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ ஏன் இந்த வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4% கிட்ட டவுன் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி காமிச்சிருக்கான். அதனால தான் இந்த வீடியோ இப்போ மேக் பண்ணி போகிறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அதை பெருசாக எடுத்து உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். பிரேக் அவுட் ஆன மாதிரி காமிச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் எங்கே என்ட்ரி எடுக்கலான்னு நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஒரு 4.5% கிட்ட கீழே வந்துச்சு. அப்பயே வாங்கி வச்சுட்டேன். ஒரு 5-6 ஸ்டாக்கு, ஒரு 4 ஸ்டாக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு அடுத்து எப்போ வாங்கலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கீழே குறைஞ்சிச்சுன்னா வாங்கலான் இருக்கேன். அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 79 கிட்ட கீழே வந்துச்சுன்னா வாங்கலான் இருக்கேன். பெருசாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே வாங்கலான்னு தோணுது. அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு சப்போர்ட்டு. உங்களுக்கு எப்படின்னு தெரில, நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிக்கிட்டு பிரேக் ஆன மாதிரி காமிச்சிருக்கான். இங்கேருந்து மேலே போணுச்சுன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். 80லேருந்து 100 ரூபா கிட்ட போணுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 10% கிட்ட கீழே விழுந்துருச்சுன்னு எல்லா நியூஸ்லேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல இதாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது கூட வேணாம், இயர் ஆன் இயர் பார்க்காம ஃபினான்ஷியல் இயர் இருக்கும்ல, ஒவ்வொரு இயருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெட் ப்ராஃபிட் வந்திருக்குன்னு அதை பார்க்கலாம். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வீடியோக்கும் லைக் போட மாட்டீங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் நிறையா பேத்துக்கு இந்த வீடியோ வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக இருக்குது, கொஞ்சம் முன்னேற்றம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருக்கிறதுலே அதிகமான இது கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2942 நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், அதாவது ரெவென்யூ பார்த்தீங்கன்னாலும் இதாக இருக்குது, 30,000 ரூபா கிட்ட இருந்திருக்கு. இதுதான் இப்போ தான் ஐயில் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு, அதாவது ரெவென்யூ பார்த்துருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ தான் பார்க்கணும். அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் ப்ராஃபிட் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா மணி இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஐஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு பாருங்கள். ஒரு பேங்க் எவ்வளோ நல்ல பேங்க்காக இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா என்பிஎன்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்டு. அது பார்த்தீங்கன்னா 2.51 இருந்திருக்கு. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2023. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024 எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சி 1.88 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பி. இதே நெட் என்பி பார்த்தீங்கன்னா 0.86 இருந்திருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2023. அதே பார்த்தீங்கன்னா 2024 ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.60 இருக்குது. இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அந்த பேங்க்கு வந்துட்டு அசெட் குவாலிட்டி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி, அதாவது சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸை வந்து நாங்கள் குறைச்சிருக்கிறத பற்றி ரொம்ப பெருமையாக படுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.55% டவுன் ஆகிருக்கு. அவங்களோட நெட் என்பி எவ்வளோ டவுன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.4 டவுன் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் கார்ப்பரேட்டுக்கு கொடுத்த லோன்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்டுக்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். நமக்கு நெட் என்பியை வந்துட்டு கார்ப்பரேட்டில் நிறையா கொடுத்துருந்தோம்னா நமக்கு ரிட்டன் கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்கும். அதனால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பதிலாக ரீட்டைல் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, பணத்தை வந்து கட்டிடுவாங்க. அதாவது ரீட்டைல்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்கள்கிட்ட லோன் கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கிடுவாங்க.